ஹலோ லேர்னர்ஸ். ஓடோல காண்டாக்ட் மாடியூல் ஏன் முக்கியம்னு தெரியுமா? ஓடோல கஸ்டமர் வெண்டர் எல்லாரோட காண்டாக்டையும் ஒரே இடத்துல சிம்பிளா மேனேஜ் பண்ண முடியும் தெரியுமா? காண்டாக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஃபீல்டு. கஸ்டமர் காண்டாக்ட் மெயின்டைன் பண்றதுக்கு, அப்புறம் அவங்களோட சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஹிஸ்டரி எல்லாமே ஒரே டேஷ்போர்டில் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். அது எப்படின்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இப்போ நான் காண்டாக்ட் மாடியூலுக்குள்ள போறேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான், கான்டெக்ட்ஸ் அண்டு கான்ஃபிகரேஷன்ஸ். ரெண்டு மெனு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் போனோம் அப்படின்னா கான்டாக்ட் டேக் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கான்டாக்ட் டேக், இப்போ கான்டாக்ட் டேக் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய ஏரியாலேருந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு மதுரை கஸ்டமர் மட்டும் எனக்கு வேணும், சென்னை கஸ்டமர் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம ஃபில்ட்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்டாக்ட் டேக் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே நான் நியூவில் போகிறேன். இப்போ சென்னை கஸ்டமர், இப்போ சென்னைன்னு ஒரு ஏரியாவிலேருந்து வர்றாங்க அப்படின்னா சென்னைன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஒரு டேக் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க. அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் ஃபீல்டு, அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் ஹெல்த்தி, ஹாஸ்பிட்டாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி கம்யூனிகேஷன், மேனுஃபேக்சரிங், இப்படி நிறைய ஃபீல்ட்லேருந்து வருவாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இதில் சூஸ் பண்ணிக்க முடியும். மேபி இந்த இண்டஸ்ட்ரீஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம நியூவாகவே கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ். கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில கஸ்டமர்ஸ்லாம் அதர் கண்ட்ரிலேருந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இது சூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ். அந்த கண்ட்ரீஸில் நிறைய ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மேபி நம்ம ஸ்டேட் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம நியூன்னு கொடுத்தோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட் நேமு, அப்புறம் ஸ்டேட் கோடு, அப்புறம் கண்ட்ரி எந்த கண்ட்ரி அப்படின்றத நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி குரூப், பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன், அப்புறம் இந்தியா, இன்டர் ஸ்டேட் குரூப்பு, இந்த மாதிரி குரூப் நேம் கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். நியூவாகவும் நம்ம பண்ணிக்கலாம், இதுலேயும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸ். இதில் பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில பிஸ்னஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்காண்டி நிறைய பேங்க்ஸில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ பேங்க்ஸில் நான் நியூ கொடுக்குறேன். பேங்க்கோட நேம் ஏபிசி பேங்க் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். இது ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லை பிரான்ச் கோடுன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இங்கே அட்ரஸ் போடுறேன். கோயம்புத்தூர், தமிழ்நாடு. ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், மெயில் இருக்குது மெயில் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு பேங்க் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே நேமு, பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லை பிரான்ச் கோடு, கண்ட்ரிஸ், இது மட்டும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வெண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டிரான்சாக்ஷன் பர்பஸ் கண்டி சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்ணுறேன். தென் அக்கௌண்ட் ஹோல்டர் எந்த பார்ட்டியோடது அப்படின்றது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆரா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றவங்க போடுறேன். பேங்க் நேம் பார்த்தீங்கன்னா ஏபிசி பேங்க் தான். நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ ஆரா டெக்ஸ்டைல்ஸ் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதுதான் நம்பரு, அவங்க என்ன பேங்க் யூஸ் பண்ணுறாங்க, ஆக்டிவாக என்னன்ட்டு நம்ம இதில் வச்சு பார்த்துக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கான்டாக்ட்குள்ளே போகிறேன். இப்போ கான்டாக்ட்குள்ளே நிறைய நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கனால இந்த வியூவில் வருது. மேபி எனக்கு இந்த வியூ பிடிக்கல, வேறு வியூ மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம ஒரு நியூ ஒரு கான்டாக்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸாக வர்றாங்க அப்படின்னா நம்ம பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். மேபி இல்லை கம்பெனி இல்லை அப்படின்னா கம்பெனிக்கு ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி நம்பரை நம்ம கொடுக்குறோம் இங்கே.
இப்போ நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுவே ஃபெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. ஜிஎஸ்டி நம்பரை வச்சு எடுத்துகிட்டு வருது. பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேமு, அட்ரஸ்ஸு எல்லாமே நமக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காண்டாக்டும் இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் காண்டாக்ட் இருக்குது. அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா காண்டாக்ட் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டோட காண்டாக்ட் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த கம்பெனியோட அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், இல்லை ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், அப்படி ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது நம்பர் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். இல்லை இது டெலிவரி அட்ரஸ் வேற அட்ரஸ் இருக்குது அப்படின்னாலும் இங்கே வந்து நம்ம அட்ரஸையும் மாற்றி சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ஒரு காண்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பாலா அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க, ஸ்டோர் பர்சன். கொடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா பாலா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரோட வந்துடுது. ஓகேவா? இந்த மாதிரி மல்டிபிள் காண்டாக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். மேபி உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபோட்டோவும் ஃபீட் பண்ணிக்க முடியுது. சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். சேவ் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு காண்டாக்டுக்கு ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது வருது. ப்ளஸ் வந்து சேல்ஸு அவங்களுக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், என்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம இதிலே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கல முடியும். ஆப்பிள் மேக் ப்ரோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம இவருக்கு சேல் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்றது இதில் தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ், அவருக்கு நம்ம ஒரு இன்வாய்ஸும் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர், கஸ்டமரோட நேமு, இன்வாய்ஸ் டேட்டு எல்லாமே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிள் மேக் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கான இன்வாய்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையுமே நம்ம இந்த ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணிருக்கு. ப்ரைஸ் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீட்டிங்ஸ் பார்த்துக்க முடியுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பர்ச்சேஸ் 2 பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கேன்சல் பில்லு, இன்னொன்று வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏசர் ஆஸ் பர் 35,000. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கஸ்டமரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரே டேஷ்போர்டில் நம்ம வந்து சிம்பிளாக பார்த்துக்க முடியும். அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா மேப் லொக்கேஷன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ காண்டாக்ட் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா, எந்தெந்த லொக்கேஷன்ஸில் நம்ம கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றது நம்ம கூகுள் மேப் மூலியமாகவே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த சேல்ஸ் பர்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு இப்போ ஒரு வெண்டரை போய் பார்த்துட்டு வர சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பர்சனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மொபைல்லே வந்து நம்ம இந்த மாடியில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆதி ட்ரேடர்ஸ், ஏபிசி கம்பெனி, பாலா அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இதிலே நமக்கு லொக்கேஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நம்ம அது மூலியமா நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ வந்து ஆதி ட்ரேடர்ஸ், ஆரா டெக்ஸ்டைல்ஸ் இவங்களுக்குலாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த டேப்ல வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.